வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம வாட்டர் பவுண்டிஃபுல் ஹார்வெஸ்ட் மான்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீக்கில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம கை கொடுத்துட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம போன சாப்டர்ஸில் என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம கிரெடோஸ் இருக்கான்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஏரியாவுக்கு போய் அங்கே இருக்கிற ஸ்டார் மாஸ்டரான நம்ம சருத்துல ஈஸியாகவே தோக்கடிச்சிருப்பான். அப்படி தோக்கடிக்கும் போது அந்த ஐஸ் ஸ்பிரிட்டோட ஆர்டிஃபேக்ட் இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு முட்டை இருந்திருக்கும். அந்த முட்டைக்குள்ள இருந்து டீ போன்னு சொல்லப்படுற ஒரு சின்ன டிராகன், ஒரு குட்டி ஐஸ் டிராகன் நம்ம ஹீரோவுக்கு கிடைச்சிருக்கும். ஆரம்பத்தில் அது நம்ம ஹீரோவை பார்த்து பயந்துகிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஹீரோவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதுவுமே நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிரும். அதுவும் முக்கியமா அந்த ரேசர் வின்ஸை தடுக்கிறதுக்கும் அதே நேரத்தில் அந்த ராக்ஸை திரும்பி கிளியர் பண்றதுக்கும் நம்ம டீ போன் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இப்ப ராக்ஸையும் கிளியர் பண்ணியாச்சு, வரப்பையும் வெட்டியாச்சு. அடுத்து நம்ம விதைக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு இந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் கட் பண்ணணும். அதுக்கு இருக்கவே இருக்கா நம்ம 6 கை கட்டர், அட்வான்ஸ்டு கட்டர். அதான் நம்ம சிறுகி. நம்ம சிறுகியை போய் என்னென்னமோ பேசி மயக்கி கூட்டிட்டு வந்துருவான். ஆனா அவள்கிட்ட வேலையை சொன்ன உடனே கொஞ்சம் கடுப்பாயிருவா. ஸோ இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம். இப்போ இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இப்ப வேலை என்னன்றதை நம்ம ஹீரோ தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவா. அதாவது ஒரு பொட்டேட்டோவை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு எல்லா பக்கமும் ஸ்ப்ரவுட் முளைச்சிருக்கும். இப்ப கம்மியா இருக்கக்கூடிய ஸ்ப்ரவுட் இருக்கிறத நம்ம வெட்ட போறது இல்ல. ஒருவேளை 4க்கும் மேல இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வெட்ட போறோம். அதுவும் முக்கியமா 2 பக்கமும் ஈக்குவலான ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கிற மாதிரி கரெக்டா பார்த்து நம்ம நட்ட நடுவுல வெட்டணும். அவ்வளவுதாமா சிரிக்கி, உனக்கு புரிஞ்சுதானே? இப்ப ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு உடனே அந்த பொட்டேட்டோ எல்லாத்தையும் தூக்கி போட ஆரம்பிச்சிருவான். ஆரம்பத்துல அவன் முடியாதுன்னு தான் சொல்லுவா. இருந்தாலும் அவன் தூக்கி போட்ட அடுத்த செகண்ட் இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் அவன் சொன்ன மாதிரி பக்காவா இந்த பக்கம் அந்த பக்கம் ஈக்குவலான ஸ்ப்ரவுட்ஸை வச்சு கரெக்டா பாதியில வெட்டுவா. அதுவும் 6 கை இருக்கிறதுனால எல்லா கையையும் ரொம்ப கோஆர்டினேட்டடா யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே வெட்டி முடிச்சிருவா. இதை பார்த்தோன்னே நம்ம கிரெடோஸ்க்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும். இதை உன்னால மட்டும்தாமா பண்ண முடியும், நான் எதிர்பார்த்த மாதிரியே நீ தான் இதுக்கு சரியான ஆளு அப்படின்னு சொல்லி திரும்பி புகழுவா. ஆனா இந்த தடவை விழுக மாட்டா. ஏடா என்னை திருப்பி பேசி ஏமாத்தலாம் நினைக்கிறியா? ஒரு தடவை தான்டா ஏமாறுவேன், நீ ஒரு வில்லன்டா, நீ ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாளா. டக்கு நம்ம கிரெடோஸ் கையை பிடிச்சோடனே என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னொன்னே நம்ம கிரெடோஸ் டக்குன்னு அவளோட ஸ்வாடை பிடிச்சி அதை பொறுமையா ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சு விடுவா. அதை நல்லா பளபளா அப்படின்னு. இப்ப இவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. ஆனா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், இல்ல இந்த ஸ்வாட்ல இந்த அளவுக்கு பொட்டேட்டோ ஜூஸ் பட்டுருச்சுல, இதை நம்ம உடனே தொடக்கலனா அது நல்லா இருக்காதுல்ல, அதனால தான் தொடச்சு விட்டேன் அப்படின்னு. ஆஹா, என் மேல எவ்வளவு அக்கறை காட்டுறாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சிரிக்கி யோசிப்பா. ஆனா அவ கொஞ்சம் தப்பா யோசிக்கிறா. ஏன்னா இது அவன் மேல இருக்கிற அக்கறை கிடையாது, அந்த பொட்டேட்டோ மேல இருக்கிற அக்கறை. இந்த பொட்டேட்டோ ஜூஸ் ஏதாவது அந்த ஸ்ப்ரவுட் மேல பட்டு அது ஏதாவது புதுசா டிசீஸை உருவாக்கிட கூடாது அப்படின்ற ஒரு அக்கறையில மட்டும்தான் நம்ம கிரெடோஸ் இந்த மாதிரி செய்வான். இப்போ உடனே திருப்பி அவள்கிட்ட சொல்லுவா, இதை உன்னால மட்டும் தான் பண்ண முடியும், நீ தான் இதை பண்றதுக்கு சரியான ஆள் அப்படின்னு. இப்ப இந்த அளவுக்கு நம்ம கிரெடோஸ் பேசினதுக்கு அப்புறம் அவ உழுகாம இருப்பாளா, அவளு தூண்டில மாட்டிக்கிடுவா, அவளு விழுந்துருவா. சரி உங்களுக்காக மட்டும் நான் இதை ஒரே ஒரு தடவை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவளும் உடனே இதை வந்து ஒத்துக்கிடுவா. இப்ப நம்மளும் ஓகேமா, நீ கவலையப்படாத, நீ இங்கே இரு, நான் போய் எல்லாத்தையும் தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன், நைட்டு ஃபுல்லா இதை வெட்டுறது தான் நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லி இந்த பொட்டேட்டோஸை மாறி வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இதை பார்க்கக்கூடிய நம்ம ஹார்ட்டோக்கு இது சுத்தமா பிடிக்காது. ஏன்னா இவனுங்க பாட்டெல்லாம் பாடி வெட்டிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா தான் கூட இருந்த அந்த சிறுகி இப்ப தன்னை விட்டு போயிட்டா, அவ்வளவு ஆப்போசிட் கேங்ல போய் சேர்ந்துட்டா. இப்ப நான் தனி மரமா ஆயிட்டேன். ஆனா இதை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது, நான் கண்டிப்பா இவங்க எல்லாரையும் மாத்தியே தீர்வேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம அசுராட்டை பக்கம் போவான். அந்த பக்கம் பார்த்தா நம்ம அசுராட்டு அவன் வந்து சேதுவா மாதிரி சாதுவா மாதிரி இருவான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஆமா, வாழ்க்கைன்றது என்ன, வாழ்க்கைக்கான அர்த்தம் தான் என்ன, இப்படி லைட்னிங்காடா இருக்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? இல்ல இப்படிதான் வாழ்க்கை இருக்கணும்னு அவசியம் இருக்கா? நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறதுனால என்ன கிடைக்க போகுது, எனக்கு வாழ்க்கையே என்னன்னு புரியலையேன்னு சொல்லி அவன் வாழ்க்கையை பத்திலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த லைட்னிங்ல அடி வாங்கினது அவனை மொத்தமா மாத்திருச்சு போல. இப்ப இந்த நேரத்தில் நம்ம ஃப்ளூட் பொண்ணு வேற வந்து, நான் உங்களுக்காக சூனோஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி உடனே அவன் வாயில தூக்கி போடும். ஆனா வாய்க்கு போடாது, வேற எங்கேயோ எய்ம் வைக்கும். அத்தா அம்மா போடுறதுதான் போடுற, அதை கொஞ்சம் வாயை பார்த்து போடக்கூடாதா, உன்னை திட்டுறதுக்கு கூட என்கிட்ட எனர்ஜி இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணு கூட சூனோ விளையாட்டு விளையாண்டுகிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஹார்ட் டாக் முடிவே பண்ணிடுவான், இந்த அசுராட்டை இனிமேல் நம்மளால நம்ப முடியாது, இந்த அசுராட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பக்கம் போக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு. இப்ப இந்த நேரத்துல கரெக்டா நம்ம கிரெடோஸ் அந்த இடத்துல நம்ம பால் கூட அந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவான். இது எல்லாத்தையும் விதைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு. இப்ப இதை பார்க்கக்கூடிய நம்ம ஹார்ட்டாக்கு தான் தனி மரமா ஆயிட்டோம் அப்படின்றது தெளிவா புரிஞ்சிடும். ஏன்னா ஏற்கனவே பால் ஒரு பூட்ட கேஸ், அவனை இனிமேல் நம்ப முடியாது. அத்தோட இப்ப சிறுகியும் அவங்க கூட போய் சேர்ந்துட்டாளா, இனிமேல் நம்ம மட்டும் தான் தனியா இருக்கணும். ஆக்சுவலா மொத்த டீமன் கைண்ட்லயுமே நான் மட்டும் தான் ஒரே ஒரு புத்திசாலி, இவனுங்க எல்லாருமே முட்டா பசங்க, எல்லாரும் வடிகட்டின முட்டாளுங்க, இனிமேல் இவனுங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல, நானே தனியா களத்துல இறங்குறேன், நான் கண்டிப்பா டீமன் லாடா மாறியே தீர்வேன், என்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இவனுங்க எல்லாரையும் ஆட்டி படைக்க போறேன் பாரு அப்படின்னு வர யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம கிரெடோஸ் எல்லார்கிட்டையும் எப்படி இந்த பொட்டேட்டோஸை விதைக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த பொட்டேட்டோ எல்லாத்தையும் விதைக்க ஆரம்பிச்ச உடனே இதுல இருந்து ஸ்ப்ரவுட்ஸ் வர ஆரம்பிச்சிருமா. அதுக்கப்புறம் இந்த பட்ஸ் எல்லாத்தையும் நம்ம தின் பண்ணணும். ஆக்சுவலா ஒவ்வொரு பொட்டேட்டோல இருந்தும் நமக்கு 2-3 ஸ்ப்ரவுட்ஸ் கூட வரலாம், அப்படி இல்லைன்னா அதிகபட்சமா 5-6 கூட வரலாம்.
இப்போ இவங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்பா, கம்மியா வரது நல்லதா இல்ல அதிகமா வரது நல்லதா அப்படின்னு. ஆப்வியஸா எல்லாரும் அதிகமா வரது தான் நல்லதுன்னு சொல்லுவானுங்க. ஆனா நம்ம கிரடோஸ் தான் சொல்லுவான் இல்ல கம்மியா வரது தான் நல்லது அப்படின்னு. இப்போ உடனே மத்த டீமன்ஸ்க்கெல்லாம் இது புரியாது. என்னது கம்மியா வரது நல்லதுன்னு சொல்றாரு, எப்பயுமே அதிகமா இருந்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லி அவனுங்க பேசும்போது இதை நம்ம ஹார்ட்டா கேட்டுருவான். டேய் முட்டா பசங்களா, உங்களுக்கு இது கூட புரியல, கொஞ்சமாவது உங்க மூளையை யூஸ் பண்ணுங்க, அந்த இல்லாத மூளையில கொஞ்சமாவது தேடி பாருங்க. ஒருவேளை அதிகமான ஸ்ப்ரவுட்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லா நியூட்ரியன்ஸையும் எடுத்துக்காதா, அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய பொட்டேட்டோக்கு எந்த நியூட்ரியன்ஸுமே கிடைக்காது, அதனால தான் கம்மியா இருக்கிறது எப்பவுமே நல்லது அப்படின்னு சொல்லுவான். இது கேட்டோன்னே இந்த டீமன்ஸ் இல்ல நம்ம கிரடோஸே ஆச்சரியமா பார்ப்பான். ஆமா ஏப்பா ஹார்டாக்கு, நீ உண்மையிலே இதுக்கு முன்னாடி ஃபார்மிங் எதுவும் பண்ணியிருக்கியா, எப்படி இதை நீ கரெக்டாக கண்டுபிடிச்சா அப்படின்னு. இதுக்கு ஃபார்மிங் பண்ணியிருக்கணும் அவசியமா என்ன, கொஞ்சம் மூளையை பயன்படுத்தினா போதாதா அப்படின்ற மாதிரி நம்ம ஹார்ட்டாக கேட்கும்போது, அப்படியா அப்போ எத்தனை ஸ்ப்ரவுட்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சாலே போதும், வெறும் 2 ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கிறது தான் எப்பயுமே கரெக்டாக இருக்கும். நார்மலாக ஐடியலாக பார்க்கும்போது வெறும் ஒரே ஒரு ஸ்ப்ரவுட் இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லலாம். ஆனால் ஒரு ஸ்ப்ரவுட் மட்டும் இருந்துச்சு, அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அப்போ நம்மளுக்கு பொட்டேட்டோவே கிடைக்காம போயிடும். அதனால 2 இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவான். எனது இதையும் கரெக்டாக சொல்லிட்டியா, அப்படின்னா இந்த பட்ஸ் எல்லாம் தின் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குமே, அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்னு கேட்கும்போது, இதையுமே கொஞ்சம் யோசிச்சாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம ஆர்டிஃபிஷியலாக இந்த சாயில உருவாக்கியிருக்கோம், இதுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸுமே கொடுத்துருக்கோம். அப்போ இவ்வளோ நியூட்ரியன்ஸையும் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பொட்டேட்டோ நல்லா வளரும். ஆனால் இது பொட்டேட்டோவுக்கு மட்டும் பெனிஃபிட்டாக இருக்காது, கண்டிப்பாக சுற்றி வளரக்கூடிய வீட்ஸ்க்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால அந்த வீட்ஸை ரிமூவ் பண்ணுறது, அதாவது களை எடுக்கிறது தான் அடுத்த ஒரு வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. இது கேட்ட உடனே எவனாலையும் ஒன்றுமே யோசிக்க முடியாது. என்னது இப்படி ஒரு புத்திசாலியா, கை தட்டுங்கடா, அந்த செல்லத்துக்கு கை தட்டுங்கடா, இவன் ஒரு ஜீனியஸ்ரா, இப்படி ஒரு ஜீனியஸ் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லடா, இது எல்லாமே ஹார்ட் டாக் தாண்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜீனியஸ்னு கை தட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. ஆக்சுவலா இது எல்லாத்தையும் கேட்கும்போது நம்ம ஹார்ட் டாக்கு ஃபர்ஸ்ட் எரிச்சலா தான் இருக்கும். ஆனா அவனோட சின்ன வயசுல இருந்து எப்பயுமே அவங்க அம்மா அவன் கிட்ட நீ ஒரு முட்டா பையனே சொல்லி வளர்த்துருப்பாங்க. ஆனா இப்ப எல்லாரும் அவனை ஜீனியஸ்னு சொல்லும் போது இது என்னால தாய்க்கவே முடியல, என்ன எல்லாரும் பாராட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி அவனுக்கே ரொம்ப ரொம்ப விருப்பமா இருக்கும். இப்போ நம்ம கிரடோஸ் நேரா ஹார்டாக் கிட்டே போய் சொல்லுவா, ஹார்டாக் நீ தான் இந்த டீமன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப புத்திசாலியான ஒரு ஆளு, அதனால இந்த ஒரு நிமிஷத்துல இருந்து இந்த ஃபார்மிங் காப்ஸோட லீடரா உன்னையே மாத்துறேன், இனிமேல் நீ தான் சீஃப் லீடர் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே ஆப்வியஸா நம்ம ஹார்டாக் இதை ஏத்துக்க கூடாதுன்னு தான் நினைப்பா, ஏன்னா இதை சொல்றது கிரடோஸ் அப்படின்றதுனால. ஆனா நம்ம கிரடோஸ்க்கு அடுத்து இதை எப்படி மாத்துறதுன்னு ஈஸியாவே தெரிஞ்சிருக்கும். உடனே சுத்தி இருக்கவங்க எல்லார்கிட்டையும் என்னையா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பண்டிகையை கொண்டாடுகளே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவானா. உடனே எல்லாரும் ஏலைட்னு கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்ம ஹார்டாக் விழுக வைக்கிறதுக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால சரி ஏதோ கொஞ்ச நாள் நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹார்டாக்கு இவங்க பின்னாடி வந்துருவான். இப்போ டக்குன்னு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க 4 டீமன் ஜெனரல்ஸ் கூட இருக்க அந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்ல ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு. என்னது வார்ஃபேரா, அப்படிலாம் எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம கிரடோஸ்க்கே தெரியாது. ஆனாலும் நம்ம கிரடோஸ் அவனுக்கே தெரியாம 4 டீமன் ஜெனரல்ஸோட மனசையும் மாத்திருக்கான். ஃபர்ஸ்ட் நம்ம பால்க்கு அவனை இது வரைக்கும் யாருமே பெருசா கண்டுக்கிட்டதே இல்ல, ஆனா அவனையும் ஒரு ஆளா மதிச்ச உடனே நம்ம பால் தானாவே ஒரு லாயல் சபார்டினேட்டா மாறிட்டான். ரெண்டாவது அசுராட், நம்ம அசுராட் கிட்ட வைலன்ஸ் தான் அதிகமா இருந்துச்சு, ஆனா அந்த வைலன்ஸை குறைச்சு அவனுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டை கொடுத்த உடனே நம்ம அசுராட்டும் ஒரு நல்லவனா மாறிட்டான். மூணாவது நம்ம சிர்கிக்கு யாருமே பாசம் காட்டாம இருந்தாங்க, அதனால நம்ம சிர்கி கிட்ட போய் அவள்கிட்ட பர்சனலா உன்னால மட்டும் தான் இதை செய்ய முடியும், நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிர்கியும் தானாவே நம்ம கிரடோஸை ஃபாலோ பண்ணி வந்துட்டா. அடுத்து நாலாவதா இருக்கிறது நம்ம ஹார்டாக். நம்ம ஹார்டாக்கு தேவைப்பட்டதெல்லாம் ரெகக்னேஷன் மட்டும் தான். அண்ட் ஃபைனலா எல்லாரும் ஜீனியஸ் எலைட்னு புகழ ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹார்டாக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டா. இப்ப 4 டீமன் ஜெனரல்ஸையும் அவன் மாத்தின காரணத்தினால நம்ம ஹீரோக்கு 200 HP கிடைச்சிருக்கும், அதோட ஒரு புது ஸ்கில்லும் அன்லாக் ஆயிருக்கும், இதுதான் பிளட் ஐ. இப்போ இந்த பிளட் ஐ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பிளட் ஐயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோவால ஏதாவது ஒரு விஷயத்தோட ஃபியூச்சரா அவனால பார்க்க முடியும், அதுவும் 6 மணி நேரத்துக்கு அஹெடா, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க முடியும். அண்ட் அந்த ஒரு விஷயம் லிவிங் கிரியேச்சரா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, அது ஒரு ஆப்ஜெக்டா கூட இருக்கலாம், ஏன் வானமா கூட இருக்கலாம். இது நம்ம கிரடோஸ்க்கு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம், ஏன்னா இனிமேல் அவனுக்கு ஈஸியாவே வெதர் ஃபோர்காஸ்டிங் எபிலிட்டியும் கிடைச்சிருச்சு. இனி நான் விவசாயம் பண்றதை எவனாலையும் தடுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ அடுத்து நம்மளுக்கு இந்த வில்லேஜ் ஆஃப் த எக்ஸைல்ல தான் காட்டுவாங்க. இது எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம டீமன் லேண்ட்ல இருந்து இந்த ஹியூமன் லேண்ட் இருக்குல்ல, இது ரெண்டுக்கும் எக்ஸாக்ட்டா நடுவுல இருக்கு. இப்போ இந்த வில்லேஜ் ஆஃப் த எக்ஸைல்ல தான் ஒரு 2 முக்கியமான ஆட்கள் இருக்காங்க, நம்ம ரெய்வாஜ் அசர்ஹான், இன்னொரு டியால் ஃப்ராண்ட்ரா. ஆக்சுவலா இவங்க 2 பேரையும் நம்ம ஏஜ்ரி கிம்சி காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பார்ல, அதனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வில்லேஜ்ல தங்கி இருப்பாங்க. இப்போ நம்ம ரெய்வாஜும் அவரோட கால் நல்லா குணமாயிடுச்சு அப்படின்றதுனால அடுத்த முறை நான் பிறக்கும் போது நான் இன்னும் நல்ல ஸ்ட்ராங்கான பாடியோட பிறக்கணும்னு வேண்டிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம டியால் என்ன தெரியுமா வேண்டுவாரு, நான் அடுத்த தடவை பிறக்கும் போது நான் ஒரு நோபலோட பையனா தான் பிறக்கணும், அப்பதான் நான் நல்லா பணக்காரனா பிறப்பேன்னு யோசி வேண்டிப்பாரு. ஆக்சுவலா இவங்க 2 பேர் வேண்ட மாதிரியுமே நடந்துருச்சு, என்ன அது கொஞ்சம் பெரிய கதையா இருந்துச்சு, அவ்வளவுதான். இப்போ இவங்க 2 பேருமே கிங்டம்ல இருந்து வந்தவங்க தான், சோ திருப்பி கிங்டம்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. அப்படி போறப்ப நம்ம ஏஜ்ரி கிம்சியும் கூப்பிடுவாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. ஆனா நம்ம ஏஜ்
ஏஜ்ரி கிம்ச்சிக்கு இனிமேலும் என்ன பண்றது அப்படின்றது என்னன்னு தெரியல. ஏன்னா அவனுக்கு அவன் யாருன்றதே தெரியல. அந்த ஒரு காரணத்தினால என்னால மனுஷங்க கூட வாழ முடியுமா, என்னை யாராவது ஏத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லி தான் யோசிப்பான். ஏன்னா இந்த வில்லேஜ் ஆஃப் த எக்ஸைல்டு இருக்குல்ல, இதுக்குள்ள அவன் முறையா வரும்போது இருக்கிற எந்த மக்களுமே அவனை அந்த அளவுக்கு நல்லாலாம் பார்க்கவே இல்லை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நான் எங்க போனாலும் என்னை ஏத்துக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்களான்ற ஒரு டவுட் மட்டும் தான் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா பேசிக்கா யார் இவனை பார்த்தாலுமே கண்டிப்பா வியர்டா தான் யோசிப்பானுங்க. ஏன்னா இப்படி ஒரு பல்கான பாடியை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தா கண்டிப்பா அந்த மாதிரி யோசிக்க தான் செய்வாங்க. இருந்தாலும் அதை அவனாலையுமே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஏஜ்ரி கிம்ச்சியால அவனே நினைச்சா கூட அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண முடியல. அது ஏதோ அவனோட பாடியோட ஒரு அங்கம் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம ரெய்வாஜும் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த வில்லேஜோட சீஃபோட பேசுறதுக்காக போயிருப்பாரு. ஆக்சுவலா நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை பத்தி கண்டிப்பா ராஜா கிட்ட சொல்லுவேன். ஏன்னா நீங்க எல்லாருமே உங்க முன்னோர்கள் இங்க இருந்தாங்கன்றதுக்காக மட்டும் இங்க இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்க எல்லாரும் சீக்கிரமாவே கிங்டம்க்கு வந்துடலாம், அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு. இப்போ இதை பார்க்கும்போது தான் நம்ம ஏஜ்ரி கிம்ச்சிக்கு தோணும், நம்ம ரெய்வாஜ் ஒரு நோபல் அப்படின்றது அவனுக்கு தோணும். ஆக்சுவலா அவருக்கு ஒரு நோபலான கேரக்டருமே இருக்கு. ஏன்னா இந்த டீமன் ஏரியாவை ஸ்கவுட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு மிஷனுக்காக தான் இங்க வந்திருக்காரு. ஆனா யார்கிட்டையும் எந்த ஸ்டேட்டஸும் பார்க்காம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியான பழகுற ஆளா இருக்காரு. அது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்கணும்னு நினைக்கிறாரு. உண்மையிலே ஒரு நல்ல கேரக்டர் கொண்டவர். ஆனா தன்னோட பர்சனாலிட்டியும் கேரக்டரையும் பத்தி யோசிச்சு பார்த்தா நம்ம ஏஜ்ரி கிம்ச்சிக்கு இருக்கிறது எல்லாமே ஒரு மாதிரியான மோசமான சம்பவங்கள் மட்டும்தான். ஏன்னா அவனுக்கு அவனோட பழைய லைஃப், அதாவது அந்த 19 கேம் பிளேயும் இருக்குல்ல, அது எல்லாமே பிளாஷ்பேக்கா வந்துட்டு போகும். அது எல்லாத்துலயுமே அவன் பண்ண ஒரே ஒரு விஷயம் மற்றவங்களை போட்டு கொல்றது. அப்ப கொல்றது மட்டும்தான் என்னோட வேலையா இருக்கு, என்னோட கேரக்டரே அப்படின்னா என்னால மற்ற மனுஷங்க கூட வாழ முடியுமா, கொல்றதை தவிர வேற ஏதாவது எனக்கு வருமா, அது ஏதாவது என்னால பண்ண முடியுமா அப்படின்ற நிறைய கேள்விகள் அவனோட மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, ஆக்சுவலா நம்ம ஏஜ்ரி கிம்ச்சிக்கு இது எதையுமே அவனாவே பண்ணல. சம்மனிங் ஆஃப் டியூட்டின்னு ஏதோ ஒன்று சொன்னதுனால மட்டும்தான் இதை நம்ம பண்ணோம் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. பேசிக்கா அவனை கண்ட்ரோல் பண்ண சொன்னதுனால மட்டும்தான் அவன் பண்றான்றது தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அதை பண்ணது அவன் கைதானே, அவன் தானே அந்த தப்பை பண்ணியிருக்கான். அப்ப நம்ம தானே கெட்டவங்க அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுக்கிறான். அவனே டிகிரேட் பண்ணிக்கிறான். இதுதான் அவன்கிட்ட இருக்கிற பிரச்சனை. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி நம்ம கிரெடோஸோட இடத்த காட்டும் போது இப்ப எல்லா ஃபார்மர்ஸுமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க விளைச்ச அந்த பொட்டேட்டோஸ் இருக்குல்ல, அதுல 1-2 துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்து தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. இப்ப அடுத்த வேலை என்னன்றத நம்ம கிரெடோஸ் எல்லார்கிட்டையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவா. அதுதான் எர்த்திங். இத அவன் எக்ஸ்பிளைன் பண்றதை விட இந்த வேலையை யார்கிட்டயே தள்ளி விட்டுலான்னு சொல்லி நம்ம ஜீனியஸ் சீஃப் ஹார்மர் இருக்காரே நம்ம ஹார்டாக், அவர் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார்னு அவன் மேல எல்லா வேலையும் தூக்கி போட்டுருவான். இப்போ நம்ம ஹார்டாக்கு இது என்ன பண்ணுன்றத சொல்லுவான். ஆக்சுவலா எர்த்திங்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த சின்னதா துளிர் விட்ட உடனே இந்த சின்ன பொட்டேட்டோஸ் இருக்குல்ல, இது மண்ணுல இருந்து வெளில வர ஆரம்பிக்கும். ஒருவேளை சூரிய ஒளி இது மேல டைரக்டா பட்டுச்சு அப்படின்னா இதோட கலர் மாறுறதுக்கோ இல்ல டேஸ்ட் மாறுறதுக்கோ, ஏன் இது டாக்ஸிக்கா மாறுறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த ஒரு காரணத்தினால இதோட ஸ்டெம்மை சுத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் மண்ணை போடணும். அப்படி போட்டோம்னா இதோட பாய்சனிங்கை நம்மளால தடுக்க முடியும். இதுதான் எர்த்திங்னு சொல்லுவாங்க. இப்போ இதை சொன்னதுக்காகவே நம்ம ஹார்டாக் எல்லாரும் கை தட்டுங்க எல்லாரும் கை தட்டு வச்சிருவான். இப்போ அடுத்து வெதர் ஃபோர்காஸ்டிங்கை செக் பண்ணி பார்க்கணும். ஆக்சுவலா இந்த பிளட்ன்ற ஒரு எபிலிட்டி உண்மையிலேயே நம்ம ஹீரோக்கு ரொம்ப பக்காவான எபிலிட்டி. அதுவும் ஃபார்மிங் பண்றதுக்கு இப்படி ஒரு எபிலிட்டி கிடைச்சதுக்கு அவன் பாக்கியம் பண்ணிருக்கன்ற மாதிரிலாம் யோசிப்பான். ஆனா இந்த எபிலிட்டி ஆக்டிவேட் பண்றதுக்கு அவன் எந்த ஒரு விஷயத்தோட ஃபியூச்சரை பார்க்கணும்னு நினைக்கிறானோ அந்த விஷயத்தை கண் சிமிட்டாம 200 செகண்ட் பார்க்கணும். இப்ப அது ரொம்ப ஈஸியா தான் அவனுக்கு சொல்ற மாதிரி தோணும். ஆனா பாக்குறது உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். கண்ணுல இருந்து தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கும், அப்படியே ஆறா வலிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும். இதை பாக்குற மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுமா தெரியும், இந்த துளிர் விட்டதை பார்த்து தான் அழுகிறான்ற மாதிரி தோணும். சே, என்ன ஒரு கருணை உள்ளம், கரைப்படாத வெள்ளம் அப்படின்ற மாதிரிலாம் அவனுங்க யோசிப்பானுங்க. இப்ப இந்த பிளட் ஐஸை வச்சு இந்த ஸ்கையை பார்த்ததுல அவனுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அடுத்த 6 மணி நேரத்துக்கு பெருசா வெதர்ல எந்த மாற்றமும் கிடையாதுன்றது அவனுக்கு தெரிய வந்துருச்சு. அதே மாதிரி ரேசர் வென்ஸும் ஆக்டிவேட் ஆகாது அப்படின்றது அவனுக்கு தெரிய வந்துருச்சு. இது ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ நம்ம ஜெஃபிரோஸ் நம்ம கிரெடோஸ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லுவா. நம்ம கிரெடோஸை பாக்குறதுக்காக 2வது ஸ்டார் ஏரியாவோட மாஸ்டர் பிளானஸ் இருக்கால, அவனோட சபார்டினேட் வந்திருக்கான் அப்படின்னு. பேசிக்கா என்ன நடந்துச்சு அப்படின்னா, சரத்துல தோக்கடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிரெடோஸ் இருக்கான்ல, அவன் மிச்சம் இருக்கிற 3 ஸ்டார் ஏரியாவோட மாஸ்டருக்கும் எனக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்ஸ் வேணும், நீங்க இப்பவே போற ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே மெசேஜஸ் அனுப்பிச்சு வச்சிருக்கான். இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே 3வது ஸ்டார் ஏரியாவில் இருக்கக்கூடிய ரஸ்டர் அதோட மாஸ்டர் நேரா 2வது ஸ்டார் ஏரியாவை வந்து அட்டாக் பண்ணியிருக்கான். எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம டீமன் லார்ட் வீக்கன் ஆயிட்டாரு, இனிமேல் நான் தான் அடுத்த டீமன் லார்டுன்னு சொல்லி மொத்தமா அவங்களோட படையை எடுத்துக்கிட்டு நம்ம கிரெடோஸை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கான். ஒருவேளை கண்டிப்பா அவனுங்க வந்து அட்டாக் பண்ணியிருந்தானுங்க, நம்ம கிரெடோஸ்க்கு அது கஷ்டமான விஷயம் தான். அதோட சேர்த்து ஃபார்மிங்கையும் பார்க்கணும்னா அது இன்னுமே கஷ்டமான ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஆக்சுவலா இந்த 2வது ஸ்டார் ஏரியா இருக்குல்ல, இதோட மேப் ஸ்வாம்ப் ஆஃப் டிகே. இந்த ஸ்வாம்ப் ஆஃப் டிகே உண்மையிலே ரொம்ப பெரிய மேப். இந்த ஸ்டார் ஏரியாஸ்லயே அது கொஞ்சம் பெருசா இருக்கும், அப்ப ரியாலிட்டியில இன்னும் பெருசா இருக்கும். இந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவனை போய் தோக்கடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதோட ஃபார்மிங்கை இப்படியே விட்டுட்டு போக முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த வெல்லுன்னு ஒன்று இருக்கும், அது எல்லாத்தையுமே அபாண்டன்ட் வெல்னு சொல்லுவாங்க. இது இந்த கேம்ல அங்கங்க இருக்கும். இத
இதை யூஸ் பண்ணி நம்மளால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வார்ப் பண்ணி ரொம்ப சீக்கிரமாவே போக முடியும். ஆனா டீமன் கேசில் இருக்கக்கூடிய அந்த அபேண்டன் வெல் ரொம்ப நாளா யூஸே ஆகல. நம்ம கிரெடோஸை எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டா, ஆனா அதை ஒர்க் பண்ணவே வைக்க முடியல. இப்போ என்னடா பண்றது, நம்ம வாங்கி போகணுமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போதுதான் டக்கு நம்ம கிரெடோஸ்க்கு ஒன்று தோணும். நான் தான் டீமன் லார்டாச்சே, நானே எதுக்கு அங்கே போகணும், நம்ம தானே ஃபைனல் பாஸே இந்த கேம்ல, அப்ப நம்மளே போகணும்னு அவசியம் இல்ல, வேற எவனையாவது அனுப்பிச்சு வச்சுப்போன்னு சொல்லுவான். அதாவது 2 டீமன் ஜெனரல்ஸ், ஒன்னு நம்ம பாலு, இன்னொன்னு நம்ம சிர்கி, அதோட ஒரு லோ ஐக்கியம் இருக்கக்கூடிய நல்லா பெருசா வளர்ந்த டீமன் சோல்ஜர்ஸ்லாம் இருப்பானுங்கல்ல, அவனுங்களே கூட சேர்த்து நீங்க போய் அந்த ரஸ்டரை தோக்கடிச்சு வாங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவான். அது மட்டும் இல்லாம நம்ம ஆளுக்கு இருக்கிற எல்லா ஷார்ட்கட்டுமே தெரியும். அதனால எப்படி சீக்கிரமா அங்க செல்வது அப்படின்ற ஒரு பெரிய நோட்டையை எழுதி கொடுத்து நீங்க இந்த வழியா போயிட்டு வாங்கடான்னு சொல்லி அவனுங்களே அனுப்பிச்சு வச்சிருவான். போன இந்த கேப்ல ஹார்டாக்கும் இவனும் சேர்ந்து இந்த இடத்துல ஃபார்மிங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவானுங்க. இப்ப இந்த நேரத்துல ஸ்வாம்ப் ஆஃப் டிகேல ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும். இந்த ரஸ்டர் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே முக்காவாசி பேரை காலி பண்ணியிருப்பான். கிட்டத்தட்ட பிளானஸையே மொத்தமா பிடிச்சிருப்பான். அவனை தோக்கடிக்கிற ஒரு நிலைமையில தான் இருப்பான். இப்ப இந்த பிளானஸும் கேட்பான், நம்ம டீமன் லார்ட் தெளிவா சொன்னாரு, இந்த மாதிரி போற நிப்பாட்டிடணும், நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸை கொண்டுட்டு அங்க போகணும் அப்படின்னு. அப்புறம் எதுக்காக நீ சண்டை போட வரேன்னு. ஆனா நம்ம ரஸ்டர் சொல்ற பதில் என்ன தெரியுமா, ஏன்னா நம்மலாம் டீமன்ஸ், நம்ம டீமன்ஸ் இப்படிதான் வாழணும், இதுதான் நம்மளோட வழக்கமே, இப்படி வாழ்றதா நமக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லுவான். ஆக்சுவலா போற நிப்பாட்டணுன்றத நம்ம கிரெடோஸ் சொன்ன முடிவுதான். ஆனா காலங்காலமா இந்த டீமன்ஸ் எல்லாமே சண்டை போடுறதுக்காகவே பழக்கப்பட்ட ஆட்கள். அப்படி இருக்கிறப்ப அவங்கள்ட்ட போய் சண்டையை போட வேணாம்னு சொன்னா உடனே அதை அவங்க கேட்டுருவானுங்களா. அதனாலதான் தங்களோட பெருமையை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம ரஸ்டர் இவனை அட்டாக் பண்ணுன்றதுக்காக வந்திருக்கான். இப்ப இந்த பிளானஸை காலி பண்ணலாம் நினைக்கும் போது டக்குனு அவனோட வெப்பனை ஏதோ ஒரு வெப்பன் வந்து தட்டி விட்டுரும். என்னன்னு பார்த்தா நம்ம பாலு சிர்கியும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஓஹோ, நீங்களும் வந்துட்டீங்களா, எதுக்காக இங்க வந்தீங்க, உங்களையும் என்ன பண்றேன் பாரு நீ சொல்லும் போது அப்போட்டே நம்ம சிர்கி சொல்லுவா, ரஸ்டர் நீ சொன்னது என்னமோ உண்மைதான், நம்ம டீமன்ஸ் எல்லாருமே சண்டை போடுறதுக்காகவே பழக்கப்பட்ட ஆட்கள், நம்ம எல்லாருமே சண்டை போடுறதையும் கொள்றதையும் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பார்ப்போம். ஆனா நம்ம ஏன் இப்படி மாறணும், நம்ம இப்படி மாறினதுக்கான காரணம் என்ன, ஏன் இப்படிலாம் மாறணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தனா அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான். ஏன்னா இப்பதான் நமக்கு எல்லாமே புரிய வந்திருக்கு, ஒரு உயிரை கொல்றதை விட அதை காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு. அதுல நம்ம இன்னும் அதிகமான அளவு பெருமைப்பட்டுக்கலாம் அப்படின்னு. அதே நேரத்துல இவங்களோட பொட்டேட்டோ ஃபீல் பாக்குறதுக்கு உண்மையில ரொம்ப பக்காவா இருக்கு. இதை பார்க்கும் போதே எல்லாருக்கும் ஆனந்த கண்ணீர் வரும். ஏன் நம்ம அசுராட்கே ஆனந்த கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு உண்மையிலே இவங்க எல்லாரும் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கை போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃப்ளூட்டும் மற்ற டீமன்ஸும் இந்த மொத்த ஃபீல்டையும் பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. ஏன்னா சுத்தி எல்லா மொத்த ஃபீல்டுலயும் அழகான பூக்கள்லாம் வளர்ந்துருக்குல்ல, அது இது வரைக்கும் அவங்க அந்த மாதிரி எதையும் பார்த்ததே கிடையாது. அதனால நம்ம ஃப்ளூட்டும் நேரா நம்ம கிரெடோஸ் கிட்ட போய் சொல்லுவா, டீமன் லார்ட் இது மாதிரி இது வரைக்கும் நான் எதையுமே அழகா பார்த்ததே கிடையாது, ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு. இப்போ இதே நேரத்துல நம்ம சிர்கி அங்க இருக்கக்கூடிய நம்ம ரஸ்டர் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவா. ஆக்சுவலா நம்ம ரஸ்டர் பின்னாடி இருந்து நம்ம பால் வந்து புடிச்ச காரணத்தினால அவன் லிட்டரலா ஒரு பஞ்சிங் பேக்கா மாறிடுவான். நம்ம சிர்கி அவனை போட்டு துவச்சிக்கிட்டு இருப்பா. இப்போ இந்த நேரத்துல நம்ம ரஸ்டரும் கேட்பான், டேய் நீங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கேடா, நீங்க ஆரம்பத்துல என்ன சொன்னீங்க, யாராவது கொல்றதை விட ஒருத்தவங்களை காப்பாத்துறது இன்னும் பெருமையா இருக்கும் தானே சொன்னீங்க, அப்புறம் ஏன்டா என்னை கொல்ற அளவுக்கு அடிக்கிறீங்கன்னு கேட்பான். அதுவா, அது வந்து அது என்னமோ கரெக்ட் தான், இருந்தாலும் ஒன்ன மாதிரி ஆட்களை கொன்னாதான் மத்தவங்களை காப்பாற்ற முடியும், இதான் லாஜிக் அப்படின்றவாங்க. இப்ப இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம கிரெடோஸ் சொல்லுவா, எல்லாரும் அந்த பூக்களை வெட்டி வீசுங்கடா அப்படின்னு. இது கேட்ட உடனே அத்தனை டீமன்ஸ்க்கு ஷாக்கு, என்னது இப்படி ஒரு விஷயத்தை பண்ணணுமா அப்படின்னு. நம்ம அஸ்ராட்ல கோவத்துல கத்த ஆரம்பிச்சிருவான், உனக்கு இறக்கோ இல்லையா, இந்த மாதிரி தான் நடந்துக்கிறியா அப்படின்னு. இப்போதே நம்ம ஹார்டாக்கு சொல்லிடுவான், ஆக்சுவலா நம்ம டீமன் லார்ட் சொன்னது உங்களுக்கு கேட்கல, எல்லாரும் உடனே அந்த பூக்களை வெட்டி வீசுங்க அப்படின்னு. இப்ப எல்லாரும் அந்த பூக்களை பறிக்கிறதுக்காக போவானுங்க. ஆனா அவனுங்களால முடியாது, ஆனா இவனுங்களால அந்த பூக்களை பறிக்க முடியாது. ஏன்னா அந்த பூக்கள் எல்லாமே ஹே என்ன நீ பறிக்க போறியாடா அப்படின்ற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுக்குங்களா. அதை பார்க்கும் போதே அவனுங்களுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கும். ச்சே, நம்ம கையாலே உருவாக்கி நம்ம கையாலே இதை அழிக்கணுமா, ஐயோ என்ன ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியே யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப இது கேட்டோடனே நம்ம ஹார்டாக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆக்சுவலா இந்த பூக்கள்லாம் டைரக்டா அந்த சன்லைட் அப்சர்வ் பண்ணி இந்த பொட்டேட்டோவுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை அது கிடைக்க விடாம பண்ணிரும். சோ அந்த ஒரு காரணத்தினால இதை முறையில கீழே எரியறது தான் சரியான விஷயமா இருக்கும். இதுதான் பட் நீங்க சொல்லுவாங்க. சோ இந்த விஷயத்தை தான் அவன் பண்ண சொல்றானுங்க. இருந்தாலும் மத்தவங்களால அதை உடனே பண்ண முடியாது, இதை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணுவானுங்க. அது உங்களுக்கு கேட்கல, எல்லாமே பொட்டேட்டோன்னு கத்துறது உங்களுக்கு கேட்கல அப்படின்னு சொல்லி ஒருத்த மட்டும் இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்ப இதே நேரத்துல நம்ம ரஸ்டரை கைது பண்ணி கூட்டிட்டு வந்துருவாங்க. நம்ம ஹீரோவும் கேட்பான், ஏப்பா சவுத்துலே தோக்கடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் அவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, நீ மட்டும் என்ன பண்ணிட போறன்னு கேட்கும்போது, நீ என்ன கொன்று என்னை இனிமேலும் உயிரோட விடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது, என்னால உனக்கு கீழே இருக்க முடியாது அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோவும் அவன் சொன்னதை நிறைவேற்றலாம்னு சொல்லி பிளட் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணுவானா, பார்த்தா அவன் சாக மாட்டான். ஏன்னா இந்த ரஸ்டர் இருக்கால, அவனோட பாடி ஃபுல்லாவே ஒரு திக்கான ஆர்மர் இருக்கான். அதால இந்த பிளட் ஸ்ட்ரைக்கை ஓரளவு நல்லாவே தாங்க முடியுது. அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சிட்டான் இன்னொரு லைட்டிங் ராடு. இவனே லைட்டிங் ராடை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி 3rd ஜெனரேஷனல் லைட்டிங் ராடுன்னு ஒரு பெரிய பட்டத்தை கொடுத்து இவனை குத்தி வச்சிருவானுங்க. அது மட்டும் கிடையாது, முதல் ஜெனரேஷன் லைட்டிங் ராடுக்கு இதோட இவனுங்க ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுவானுங்க. அது யாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேற
வேற யாரும் கிடையாது, நம்ம அசுராட்டுக்கு தான். இவனை கீழே இறக்குங்கடா அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ நம்ம அசுராட்டையும் கீழே இறக்கிடுவாங்க. உடனே அவனை பார்க்கறதுக்காக முதல்ல போறது நம்ம ஃப்ளூட்டா. லார்ட் அசுராட், உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி பக்கத்துல போவாளா? அப்போ உடனே நம்ம அசுராட் இதுக்காக தான் காத்து இருப்பான். ஏ குழந்தை, உனக்காக தாண்டி காத்துட்டு இருந்தேன். நீ இருக்கிறதுலே என்ன அதிகமா அவமானப்படுத்தினது நீதான். அதனால உன்னை மட்டும் நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி உடனே அவளை கொல்லணும் அப்படின்ற ஒரு கோவத்தோட வருவான். ஆனா அவனால பெருசா வர முடியாம அவன் கால் தடிக்க கீழே விழுந்துருவான். ஏன்னா ரொம்ப நாளா கட்டிப்பட்ட பொசிஷன்ல இருந்த காரணத்தினால அவன் கால்ல பெருசா ஸ்ட்ரென்த்தே இல்ல. நடக்கிறதே அவனுக்கு ஒரு மாதிரி புதுசா இருக்கு. அதனாலதான் இப்படியே கீழே விழுந்துட்டான். இப்ப இவனை பார்க்கக்கூடிய நம்ம பால் இருக்கால, அவ உடனே இவனை பார்த்து சொல்லுவான், நீ இப்பதான் ஒரு புது பிறவியை எடுத்திருக்க, அதனால இனிமேல் உனக்கு இதுதான் சரியா இருக்கும்னு சொல்லி உடனே அவனை பிரின்சஸ் மாதிரி தூக்கிக்கிட்டு நேரா அவனுக்கு பின்னாடி தோள்பட்டையில போட்டுக்கிட்டு அப்படியே அவனை இந்த குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போகும்போது கட்டிக்கிடுவோம்ல, இந்த விவசாயம் பார்க்கும்போது அந்த மாதிரி இவனை எடுத்து கட்டிக்கிடுவான். இப்ப இந்த அசுராட்டி யோசிப்பான், டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன்டா இந்த மாதிரி கிரிஞ்சான விஷயத்தெல்லாம் பண்ற, டேய் எனக்கு உடம்பெல்லாம் கூசுதுடா, ஏன்டா இதெல்லாம் பண்றேன்னு கேட்கும்போது இது எல்லாமே டீமன் லார்டோட உத்தரவு, இனிமேல் நீ இப்படிதான் இருக்க போறேன்னு சொல்லி இவனை அப்படியே கட்டி கொண்டு போயிருவான். மொத்தமா இல்லைனாலும் அட்லீஸ்ட் நம்ம அசுராட்டா எந்திரிச்சு நடக்கிற வரைக்கும் அவனை கண்டிப்பா இப்படிதான் வச்சிருக்க போறானுங்க. இப்போனே நம்ம கடை சொல்லுவான், ஆக்சுவலா ஹார்வெஸ்ட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு, அதுவும் சீக்கிரமாவே வரப்போகுது, அதனால இனிமேல் நம்ம எல்லாத்தையும் ஸ்பீடா பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம 6 கை கட்டரை யூஸ் பண்ணி எல்லா ஃபிளார்ஸையும் ரொம்ப ஈஸியாவே கட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அடுத்து தேவையான தண்ணியை ஊத்துறதுக்கு இருக்கவே இருக்கா நம்ம ஸ்ப்ரிங்க்லர், அதான் நம்ம ஹார்டாக்கு, அவனை கூப்பிட்டு தண்ணி எல்லாத்தையும் ஊத்த ஆரம்பிச்சிருவானுங்க. இப்ப ஆட்டம் ஹார்வெஸ்ட் ரொம்ப தூரத்துல இல்ல, சோ சீக்கிரமாவே இவங்களோட ரேஷன்ஸ் காலியாக ஆரம்பிச்சிரும். அதுக்குள்ள இந்த ஹார்வெஸ்ட் நல்லபடியா இவங்க முடிக்கணும். ஆக்சுவலா இருக்கிற எல்லா டீமன்ஸ்மே ரொம்ப ரொம்ப டயர்டா தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு அதிலே உயிர் வாழ்றவங்க தான். இருந்தாலும் இப்ப அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா வேற ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ இந்த ஒர்க் எல்லாமே பலன் அளிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில மட்டும் தான் இவங்க எல்லாரும் இந்த அளவுக்கு வேலை பார்க்கறாங்க. இப்ப இத பத்தி எல்லாம் நம்ம கடவுஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா இவனை பார்க்கிறதுக்காக நம்ம பிளானஸ் வருவான். இவன் தான் செகண்ட் ஸ்டார் ஏரியாவோட மாஸ்டர். ஆக்சுவலா இவன் நம்ம ஹீரோ காப்பாத்துனா அப்படின்றதுக்காக நன்றி சொல்லுன்றதுக்காக தான் வந்திருப்பான். இது கேட்ட உடனே நம்ம ஹீரோ கடுப்பாயிருவான். என்னது நன்றியா நன்றியா நன்றி சொல்ல வந்திருக்கானா? ஏண்டா நன்றி சொல்ல வரவன் இப்படியான வெறுங்கையை வீசிட்டு வரது? அட்லீஸ்ட் ஒரு ஆப்பிள், ஆரஞ்சு, ஒரு கோதுமை அல்வாவது வாங்கிட்டு வந்திருக்க வேணா? சரி ஒரு மரப்பட்டையா இருக்கியே, ஒரு ரெட் கிங்ஸ் எங்காவது கொண்டு வந்திருக்க வேணா? இல்ல ஒரு 1000 year old கிங்ஸ் எங்காவது எடுத்துட்டு வந்திருக்க வேணா? எதுவுமே தெரியாம இப்படி நன்றி கெட்டவனா இருக்கானே, சே இவனால என்ன சொல்றதுனே தெரியலன்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளே அவனை திட்டிக்கிடுவான். இப்போ உடனே அந்த பிளானஸ் சொல்லுவான், ஆக்சுவலா நீங்க கேட்ட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் இப்பதான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப சீக்கிரமாவே நான் உங்களுக்கு அமுச்சு வச்சுறேன்னே. ஆமா இவனை குறை சொல்லி என்ன பண்ண போகுது, நம்மளுக்கே இங்க சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்ல, அப்ப இவன் ஏரியால மட்டும் சாப்பிடுறதுக்கு என்ன இருக்க போகுது, அவனுங்களுமே கஷ்டப்பட தான் செய்யறானுங்க. இப்ப இருந்தாலும் இந்த ஹார்வெஸ்ட் நல்லபடியா அவன் முடிச்சிட்டான் அப்படின்னா இங்க இருக்கிற ஆளுங்க மட்டும் கிடையாது, இந்த மொத்த ஏரியால இருக்கக்கூடிய ஆளுங்களுக்குமே நம்ம ஹீரோவால சாப்பாடு போட முடியும். அதுவும் அவங்க வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு சந்தோஷமாகற அளவுக்கு அவங்களுக்கு சாப்பாடு போட முடியும். இப்ப அதுக்காக தானே ஃபார்மிங்கே பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப அத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம பிளானஸ் நம்ம கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஆக்சுவலா இந்த பிளானஸ் இருக்கான்ல, இவன் தான் 4 ஸ்டார் ஏரியாவோட ஸ்டார் மாஸ்டர்ஸ்லயே ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு ஆளு, ரொம்ப ரொம்ப லாயலான ஒரு ஆளும் கூட. மேபி ஒரு பிளான்ட்டா இருக்கிறதுனால இவன் ஃபார்மிங்க்கு ஹெல்ப் பண்ணுவானோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம கிரெடோஸ் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம பிளானஸ்க்கு வேற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும். ஆக்சுவலா நம்ம பிளானஸ் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா நடக்க நடக்க அவனுக்கு அந்த இடம் ரொம்ப ரொம்ப ஃபர்டைலான ஒரு சாயில் அப்படின்றது நல்லாவே தெரியுது. இந்த இடத்துல அதிகப்படியான நியூட்ரியன்ஸ் இருக்கு. ஆனா அவன் இருக்கிற இடமான அந்த ஸ்வாம்ப் ஆஃப் டிகே இருக்குல்ல, அவன் மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த ஏரியால சுத்தமா எந்த நியூட்ரியன்ஸ்மே கிடையாது. அவன் பிறந்ததுல இருந்து அவன் ஒரு சாப்ளிங்கா இருக்கிறதுல இருந்தே அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. அந்த இடத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் நம்ம டீமன் லார்ட் கிரெடோஸ் உருவாக்குன இந்த இடத்துல எல்லாமே இருக்கு. இந்த இடத்துல அவனால ஸ்ட்ராங்காவும் மாற முடியும், அதே நேரத்துல அவனால அடுத்த டீமன் லார்டாவும் மாற முடியும். இப்ப அதுக்கான வேலையில தான் இறங்குவான். நம்ம ஹீரோக்கு எதுவுமே கிடைக்க கூடாது, அவனுக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. இப்ப இவன் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சா இந்த இடத்துல இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டான் அப்படின்னா நம்ம ஹீரோவோட ஃபார்மிங்க்கு இது கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனையா வரப்போகுது. இப்ப இந்த பொட்டேட்டோ ஃபார்மிங்க நம்ம ஹீரோ எப்படி கம்ப்ளீட் பண்ண போறான்? இருக்கிற எல்லாருக்கும் அவனால சாப்பாடு கொடுக்க முடியுமா முடியாதா? இல்ல இந்த பொட்டேட்டோஸ் எல்லாமே ஃபெயிலியரா போயிடுச்சு, இவன் எல்லா நியூட்ரியன்ஸையும் எடுத்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும். சோ இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ எப்படி சமாளிக்க போறான்? இத பத்தி எல்லாம் நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிடுவோம். அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சனோரா கைஸ், அரிகத்தோ கோசாயிமஸ்.